ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர் வனம். மொறு மொறுன்னு கொஞ்சம் கூட கசப்பே இல்லாத ஒரு பாவக்காய் சிப்ஸ் செய்யலாம். இந்த பாவக்காய் சிப்ஸ் கண்டிப்பாக வீட்டில் இருக்க எல்லா குழந்தைங்களுக்குமே பிடிக்கும். 1/2 கிலோ பாவக்காய் எடுத்திருக்கேன் நான். கத்தி வச்சே கட் பண்ணிக்கலாம், நல்லா மெலிசாக வரும். நீங்கள் சிப்ஸு சீவுறதில் சீவுனீங்க அப்படின்னா அந்த பாவக்காய் மேலே இருக்கிற அந்த சுரசுரப்பு வந்து கொட்டிடும். அது கொட்டிருச்சுன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. எல்லா துண்டுகளும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ வெட்டின எல்லா பாவக்காயும் ஒரு பவுலில் சேர்த்துடலாம். எந்த விதைகளையுமே எடுக்காதீங்க. முத்தலான பாவக்காயாக இருந்தால் கூட அதோட விதைகளுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். என்னோடய எலுமிச்சம்பழம் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நான் பாதி எலுமிச்சம்பழம் எடுத்துருக்கேன். இதை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ஒருவேளை சின்ன லெமனாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 1 எடுத்துக்கோங்க. எனக்கு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு தேவைப்பட்டுச்சு. இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது ரெண்டும் தான் பாவக்காய் வந்து கசப்பை எடுக்கும். நீங்கள் எதுவும் அலசெல்லாம் தேவையில்லை. மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் 1/4 கப் அரிசி மாவு, 1/4 கப் கடலை மாவு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அரிசி மாவும் கடலை மாவும் கரெக்டான அளவில் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு மாவு அதிகமாக இருந்தாலும் பஜ்ஜி டேஸ்ட்டு கொடுத்துரும். ரெண்டும் சரியான அளவாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்கும் சிப்ஸு. ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும், நம்ம எண்ணெயில் பொரிச்சிடலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான உடனே நம்ம ஒவ்வொரு பாவக்காய் துண்டுகளாக சேர்த்துடலாம். எண்ணெயோட சூடு வந்து ஒரு துண்டு நீங்கள் போட்டுட்டு அடுத்த துண்டு போடும்போது முதல்ல போட்டது மேலே வந்திருக்கணும். அந்தளவுக்கு சூடாக இருக்கணும். நீங்கள் போட்டு முடித்ததுக்கப்புறம் ஆனால் நல்லாவே கம்மி பண்ணிடுங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பாக வரும். ஒரு பக்கம் நல்லா வெந்த உடனே திருப்பி விடுங்க. ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் கலர் வந்தவுடனே நம்ம அதை எடுத்துடலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, நம்ம எடுத்துருவோம். கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது. பாவக்காய் கசக்கும், எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும். நம்ம இப்போ அடுத்த பேட்ச் போட்டுடலாம். இதை நம்ம செஞ்சு வச்சுட்டு 1 வாரம் வரைக்கும் பயன்படுத்தலாம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா செய்கிற அன்றைக்கே கண்டிப்பாக காலியாயிடும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, இதையும் நம்ம எடுத்துடலாம். தனியாக சாப்பிட்றதுக்குமே இந்த பாவக்காய் சிப்ஸ் நல்லாயிருக்கும். நீங்கள் சாப்பாடு கூட தொட்டுட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, பொரிச்சி எடுக்க காலியாகிற பாவக்காய் சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.